4வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அரசியல் யாப்பு திட்டம் அப்படின்ற என்ன, அது ஏன் உருவாக்கப்படுகிறது, அரசியல் யாப்பு திட்டம்டா என்ன, அது ஏன் உருவாக்கப்படுகிறது, அது உருவாகிறதுக்கு என்ன காரணிகள் இருக்குது, அது எப்படி இருக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். அதுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு நாங்க அந்த விண்டோஸ் இருக்கிற மாதிரி, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு ஆப் இருக்கணும். அந்த ஆப்பின் படிதான் அந்த நாட்டு அரசு இயங்கணும், அந்த அரசாங்கம் இயங்கணும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே போல நாங்க ஒற்றையாட்சி படிச்சோம். அதே போல நாங்க ஒற்றையாட்சி படிச்சோம். ஒற்றையாட்சியில ஆஹ், ஒற்றையாட்சினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூடியூபர் இருந்தாரு. அவர் ஆரம்பத்தில் எப்படி அந்த யூடியூப் சேனலை செஞ்சாரு, ஆனா சப்ஸ்கிரைபர் அதிகமாக அதிகமாக அவர் எப்படி வேலைக்கு ஆட்கள் வச்சாரு, இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமான போது ஒவ்வொரு மொழிக்கும் எப்படி ஆட்கள் வச்சாரு என்ற உதாரணத்தின் மூலமா ஒற்றையாட்சின்னா என்ன, அதோட அதிகாரம் எப்படி இருக்கும், அப்படி எல்லாம் நாங்க பார்த்திருந்தோம். அதே போல சமஷ்டி ஆட்சி என்று வரும்போது, சமஷ்டி ஆட்சின்னா என்ன என்று சொல்றதுக்காக நான் என்ற கல்லூரியில் இருக்கும்போது அங்க நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, எனக்கு அவங்க எப்படி அதிகாரத்தை தந்தாங்க, எனக்கு கீழே இருந்த குழுக்களுக்கு எப்படி அதிகாரத்தை தந்தாங்க, அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது, நான் எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தின் மூலமாக சமஷ்டி ஆட்சினா என்ன அப்படின்னு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு பாதி சமஷ்டி என்ற ஒரு தலைப்பு. உண்மையிலேயே நான் அரசறிவியல் படிக்கிற காலத்துல இந்த 4வது யூனிட் எனக்கு பிடிச்ச யூனிட். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு அந்த 4வது யூனிட் இலகுவா இருந்துச்சு. 4வது யூனிட் இலகுவா இருந்துச்சு. அது ஆஹ், நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒற்றையாட்சி அதை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா சமஷ்டி ஆட்சியை நீங்க அந்த ஒற்றையாட்சியை ஒப்பிட்டு விளங்கி கொள்ளலும். அதே போல பாதி சமஷ்டிய ஒற்றையாட்சியும் சமஷ்டியும் விளங்கியிருந்தா பாதி சமஷ்டி லேசா விளங்கி கொள்ளலும். அதே போல கூட்டு சமஷ்டிய லேசா விளங்கி கொள்ளலும். ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டது இந்த யூனிட். அதே போல ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டது என்பதை போல ஒப்பிட்டு படிக்கிற ஒரு பாடம் இது. இது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்குது, இதுல நன்மை இது இதுல நன்மை இது, இதுல வர நன்மையெல்லாம் அதுல தீமையா வரும், இதுல வர தீமையெல்லாம் அதுல நன்மையா வரும். எப்படி ஒரு அழகான பாடம். எனவே இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. கடைசியாக வந்த ஒரு கேள்விதான், நான் நினைக்கிறேன் 2023 அல்லது 24ல வந்த கேள்வி உண்டு. ஜனாதிபதி ஆட்சி முறையும் பாராளுமன்ற ஆட்சி முறையும் வேறுபடுத்துக அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப நாங்க பார்க்க போற பாதி சமஷ்டிய 2017ஆம் ஆண்டு இந்தியாவோட பாதி சமஷ்டி, இந்தியா நாடுங்கிறது ஒரு பாதி சமஷ்டி ஆகும், அதை விளங்கப்படுத்துங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆம், எனவே 2017ஆம் ஆண்டு ஏற்கனவே வந்த ஒரு கேள்விதான் 2023ஆம் ஆண்டும் வந்திருந்துச்சு. எனவே இதுவும் 2017ல வந்த ஒரு கேள்வி. இந்த முறை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா இந்த முறை போடுறதுக்கு 4வது யூனிட்ல இன்னும் ஏராளமான தலைப்புகள் இருக்குது. சரியா? சரி. இப்ப நாங்க இந்த பாதி செமஸ்டியை பார்ப்போம். பாதி சமஷ்டி நான் விளங்கப்படுத்துறதுக்கு முதலே உங்க எல்லாருக்கும் விளங்கின ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, ஒற்றையாட்சி உங்களுக்கு விளங்கி இருந்தா, சமஷ்டியாட்சி உங்களுக்கு விளங்கி இருந்தா, பாதி சமஷ்டியாட்சி உங்களுக்கு விளங்கிடும். உதாரணமா ஒரு வாகனம் இருக்குது, அது பெட்ரோல் அடிச்சு ஓட்டுற வாகனம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கும். பெட்ரோல் போட்டு ஓட்டுற வாகனம். இன்னொரு வாகனம் இருக்குது, அது சார்ஜில் போட்டு தான் அதை செலுத்துவாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப நான் சொல்றேன், ஹைபிரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுல பெட்ரோலும் அடிக்கலும் சார்ஜும் போடையிலும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு விளங்கிடும். அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி நிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதே போலதான் ஒற்றையாட்சிண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சமஷ்டி ஆட்சின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப நான் சொல்றேன், பாதி சமஷ்டி ஆட்சின்னு சொன்னா அடிப்படையில சமஷ்டியாக இருந்தாலும் ஒற்றையாட்சி பண்பு மிகைத்து காணப்படும். அவ்வளவுதான். இதுதான் பாதி சமஷ்டி ஆட்சி. அடிப்படையில் அது பாதி சமஷ்டி அறிக்கும், என்ன இது சமஷ்டி அறிக்கும். ஆனால்
ஒற்றையாட்சி பண்பு மிகைத்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம்ல ஒற்றையாட்சியா இருக்கும், ஆனா பாதி இந்த சமஷ்டியோட பண்பு மிகைச்சு காணப்படும். அப்ப இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பாதி சமஷ்டி. இது ஒற்றையாட்சி முழுமையா சொல்லவும் மேலாது, சமஷ்டியாட்சி அப்படின்னு முழுமையா சொல்லவும் மேலாது. ஒன்றில் ஒற்றையாட்சி பண்பு கூட இருக்கும், அல்லது சமஷ்டி ஆட்சி பண்பு கூட இருக்கும். எனவே இதுக்கு நாங்க பாதி சமஷ்டின்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கேவி டைசி என்று நினைக்கிறேன் நான். இந்த அறிஞர்கள் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல இல்ல, கேவி வியர், கேசி கேசி வியர் என்ற ஒரு அறிஞர் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்றாரு என்னன்னா, நாங்க இந்திய நாட்டை பார்க்கும்போது அது ஒற்றையாட்சின்னு சொல்லலாது, சமஷ்டி ஆட்சின்னு சொல்லலாது. சமஷ்டியாட்சி நாடு, ஆனால் ஒற்றையாட்சி பண்பு அதிகமாக காணப்படுது. எனவே இது பாதி சமஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நீங்க இந்த விளக்கத்தோட நீங்க அந்த நோட்ஸை வாசிக்கும் போது உங்களுக்கு கிளியரா விளங்கும். பாதி சமஷ்டி அப்படின்னு சொன்னா என்ன? இந்தியாவுல அவங்க சமஷ்டி ஆட்சி ரீதியாக தான் அந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு மத்திய அரசு இருக்கும், அவங்களுக்கு கீழே 29 மாநிலங்கள் இருக்கு, 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அது என்னன்னு தான் சொல்றேன். சரியா? இப்படி இருக்கிற அந்த மாநிலங்கள் எல்லாருக்கும் தலைவன் யாரு? மத்திய அரசு. இப்ப சமஷ்டியில என்ன படிச்சோம்? ஒரு யாப்பு ரீதியாக அதிகாரத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. மத்திய அரசு நீ இந்தந்த அதிகாரத்தை வச்சுக்கோ, நாணய வெளியிட அதிகாரத்தை நீ வச்சுக்கொள்ளு, வெளிநாட்டு பாதுகாப்பு விவகாரங்களை நீ செய், நீ பாரு, வெளிநாட்டுக்கு போற வார விஷயங்களை நீ பாரு. இந்த யாப்பு மத்திய அரசுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாப் என்ன செய்யும்? யாப்பு ரீதியாக மாநில அரசாங்கங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கும். கல்வி விஷயத்தை நீ பார்த்துக்கொள்ளு, விவசாய விஷயத்தை நீ பாரு, எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன் யாப்பு கொடுத்தா என்ன? ஒற்றையாட்சியில யாப்பு கொடுக்காது. எனவே மத்தி நினைச்சா வாங்கி எடுத்துரும். ஆனா இங்க யாப்பு கொடுத்ததால மத்தி நினைச்சா கூட மாநிலத்தில அரசாங்கத்தை வாங்கி இயலாது. இப்படி நாங்க பார்த்திருந்தோம். சரியா? இப்ப இந்தியாவுல மத்தி இருக்குது, மாநிலம் இருக்குது, யாப்பிருதி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே சமஷ்டி. ஓகே. அடுத்தது நாங்க பார்ப்போம். உயர் உச்சகட்ட நீதிமன்றம் ஒன்று இருக்குதா இந்தியாவுல? சமஷ்டியில பண்பு இருக்குது. அப்ப எனவே சமஷ்டி. சரியா? இன்னும் நாங்க சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, சமஷ்டியில பண்பாக 2 மன்றங்கள் இருக்கிறது பார்த்தோம். அதுவும் எங்க இருக்குது? சமஷ்டியில இருக்குது. ஆனால் ஒட் இரட்டை குடியுரிமை இருக்குன்னு பார்த்தோம். சரியா? சமஷ்டியில பன்மொன்று தான் இரட்டை குடியுரிமை இருக்கும். அப்படின்னா என்ன? வாஷிங்டன் நியூயார்க்ல வாழ்ந்தால் அவர் நியூயார்க்கை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு குடியுரிமை இருக்கும். அமெரிக்காவை சார்ந்தவர் என்று ஒரு குடியுரிமை இருக்கும். இப்போ உதாரணம் இலங்கையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ஒரு குடியுரிமை, இலங்கையை சேர்ந்தவர் ஒரு குடியுரிமை அப்படி இருக்கிற மாதிரி. சரியா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, சமஷ்டி ஆட்சியில இப்படி இருக்கணும் தானே. ஆனா இந்தியாவுல அப்படி இல்ல. இந்தியாவுல ஒற்றை குடியுரிமை தான். யாரு எங்க இருந்தாலும் அது இந்தியன் மட்டும்தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்தியாவோட மத்திய அரசு என்ன செய்யறாங்க சில டைம்ல, மாநில அரசுக்கும் சேர்த்து சட்டம் இயற்றுறாங்க. இது சமஷ்டிட பண்பு இல்ல. மத்திய அரசு மாநில அரசுக்கும் சேர்த்து சட்டத்தை இயற்றுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், ஒரு யாப்பை மாற்றணும் அப்படின்னா மத்திய அரசு பெருசா கணக்கெடுக்கிறாங்கல்ல. அவங்க மாநில அரசு என்ன, மாநில அரசு கணக்கெடுக்கிறாங்கல்ல, மத்திய அரசே சேர்ந்து சட்டத்தை மாத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதி சமஷ்டில நடக்கிற ஒரு விஷயம்தான். அதாவது இதுல முக்கியமான விஷயம், இந்திய நாடு இருக்குதானே அது ஒரு பாதி சமஷ்டிங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம். எப்படி நிரூபிப்போம்? ஆரம்பத்துல இந்தியா வந்து ஒரு சமஷ்டி பண்புகளை கொண்ட நாடு. அதுக்கு வந்து என்ன இருக்குது? மத்தி மாநிலம் யாப்பு ரீதியாக அதிகாரம் பங்கிடப்பட்டிருக்குது. இன்னும் என்ன சொல்லுவோம்? அதே போல ஆஹ் அதே போல என்ன எழுதுவோம்? 2 சபைகள் காணப்படுது, உச்ச நீதிமன்றம் காணப்படுது. இப்படி நாங்க இருக்கிற சமஷ்டி பண்புகள் எழுதுவோம். சரியா? எழுதிட்டு என்ன செய்வோம்னு சொன்னா, ஆனால் இது ஒரு பாதி சமஷ்டிங்கிறது நிரூபிக்கும் விதமாக சமஷ்டிட பண்பு இல்லாத ஒற்றையாட்சி பண்புகள் அதெல்லாம் நாங்க எழுத ஆரம்பிப்போம். அதுல ஒரு விஷயம்தான் என்ன, இந்திய அரசு ஒரு பாதி சமஷ்டிங்கிறதை எது நிரூபிக்குதுன்னு சொன்னா,
அதிகார பங்கீடு இருக்கு தானே, அதுல மத்திக்குத்தான் கூட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, ஒற்றையாட்சி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முழு அதிகாரமும் மத்தியிடம் இருக்கு. இங்க இந்தியாவுல இந்த பாதி சமஷ்டில என்ன செய்யறாங்கன்னா, முழு அதிகாரத்துல பெரும்பாலான பங்கை மத்திக்கு கொடுத்துடுறாங்க, மத்திய அரசுக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப இது எங்க போய் சேர்க்கிறது? இதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் இது ஒரு பாதி சமஷ்டி. இப்ப இந்தியாவில் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, மத்திய அரசு பட்டியல் அப்படின்னா மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உரித்தாகும். மாநில அரசு பட்டியல் அப்படின்னா மாநில அரசு என்னென்ன வேலை செய்ய இயலும். இன்னொன்று இருக்குது ஒத்தியங்கு பட்டியல், அதாவது மத்தியும் அதை செய்ய இயலும், மாநிலமும் அதை செய்ய இயலும். இப்படி பட்டியல்கள் இருக்குது, சரியா? இதுல மத்திய அரசுக்கு 97 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 97 பொறுப்பை கொடுத்துட்டாங்க. என்ன, நீ வந்து இந்த 97 விஷயங்களையும் மத்தி பாரு. அப்ப மாநிலத்துக்கு எத்தனை கொடுத்தாங்க? எத்தனை கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்க மாநிலத்துக்கு கொடுக்கும்போது 66 விஷயத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. மாநிலத்துக்கு 66 விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல பொதுப்பட்டியல்ல 47 விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்கியிருக்கும். அதிகாரத்தை யாப்பு இருந்து கொடுக்கும்போது மத்திக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க, அதை விட கொஞ்சம் தான் மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. எனவே இது ஒரு பாதி சமஷ்டி என்று நீங்க நிரூபிக்கணும். நீங்க நிரூபிக்கணும், சரியா? இப்ப நாங்க அடுத்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். கொஞ்சம் நீங்க வாங்க. ஓகே, இப்ப நாங்க இரண்டாவது ஒரு பண்பு பார்க்க போறோம். இந்த இந்தியாவுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மத்திய அரசு இருக்குதானே, இவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதாம். ஒரு தன் மாநில அரசை நினைச்சா அவங்கள அழிச்சு விட்டுறேலுமா. நீ வந்து இனிமே மாநில அரசு இருக்க தேவையில்ல, உன்னை நான் அழிச்சு விடுறேன், நீ போ அப்படின்னு அனுப்புறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதாம். அல்லது இன்னொரு மாநிலத்தை உருவாக்கிடுமா. 29 மாநிலம் இருக்கி அப்படின்னா இன்னொரு மாநிலத்தை உருவாக்கிடுமா, சரியா? அப்ப இது யார் அதிகாரம்? ஒற்றையாட்சியில நாங்க இப்படி பார்ப்போம். இலங்கரிக்குது, வேலைக்கு ஆள் தேவையா, இன்னொரு ஆளை வைக்கும். இவர் தேவையில்லையா, அனுப்பிவிடும். இந்த வேலையை யாரு பண்றாங்கடா, சமஷ்டி ஆட்சின்னு தன்னை அறிமுகப்படுத்த இந்தியா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை என்ன சொல்றது? எனவே இது ஒரு பாதி சமஷ்டி. நம்ம சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா, என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மத்திய அரசு மாநில அரசுகளை உருவாக்குறதுக்கும் அதை நீக்கிறதுக்குமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறதால இது ஒரு சமஷ்டி அரசு அப்படின்னு நாங்க சொல்லுவோம், சரியா? இன்னொரு விஷயம், நாங்க சமஷ்டி அந்த யாப்புல பார்த்தோம். மத்திக்கு ஒரு யாப்பு இருக்கும், அரசாங்கம் இருக்கும். மாநிலத்துக்கு ஒரு யாப்பு, அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படித்தானே இந்தியாவிலையும் இருக்கணும். ஆனா இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொன்னா, மத்திக்கு ஒரு யாப்பு இருக்குது, அதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் யாப்பு. இவங்களுக்குன்னு சொல்லி தனி யாப்பு இல்லை. இப்ப சென்னைன்னு சொன்னா சென்னைக்கு தனி யாப்பு இல்லை, கேரளான்னு சொன்னா கேரளாக்கு தனி யாப்பு இல்லை. மொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெரிய தனி யாப்பு ஒன்று இருக்குது. அப்ப இது என்ன பண்பு? இது ஒற்றையாட்சி பண்பு. அப்ப சமஷ்டி ஆட்சி தான், சமஷ்டி மூலையில நிறைய பண்புகள் இருக்கித்தான், ஆனா ஒற்றையாட்சி பண்புகளையும் கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க பாதி சமஷ்டி என்று சொல்லுவோம், சரியா? இதே போல நாங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, சரியா, பார்க்கும்போது அந்த மாநிலங்களுக்கு தனி அரசியலமைப்பு கிடையாது என்று சொன்னோம் தானே. எனவே இவங்க வந்து அஹ், மாநிலங்கள் நினைச்சா பிரிஞ்சு போக இயலாது. சமஷ்டி ஆட்சியில மாநிலம் நினைச்சா பிரிஞ்சு போக இயலும். ஆனா இங்க வந்து மாநிலம் நினைச்சா பிரிஞ்சு போக இயலாது. தனி தலைப்பு இல்ல, அந்த அரசியல் யாப்பு மாநிலங்களுக்கு இல்ல என்ற காரணத்தால அவங்களால பிரிஞ்சிட்டு போக இயலாது, சரியா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பண்புதான், மாநிலங்களுக்கு அரசியலமைப்பு திருத்தத்துல அதிகாரம் குறைவு. இப்ப நான் மத்திய அரசு இருக்கிறேன், இது இந்த யாப்பை திருத்தணும். யாப்பில் ஒரு சரத்து வந்து இருக்குது, இது காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது, இதை நான் மாத்தணும். எனவே சமஷ்டியில் என்ன செய்யணும்? எல்லா மாநிலங்களும் வாங்க, எல்லா மாநிலங்களும் வாங்க, உங்களுக்கு நான் மாத்த போறேன், உங்களுக்கு விருப்பமா? மாநிலங்கள் சொல்லும் எனக்கு விருப்பம், எனக்கு இன்னும் சில மாநிலம் சொல்லும் எனக்கு விருப்பம் இல்லை. எனவே மூணுல ரெண்டு பங்கு என்ன சொல்றாங்க,
பெரும்பான்மை என்ன சொல்றாங்க? விருப்பம். அப்படியா? சரி, உங்களோட கதையை கேட்டு உங்கள்ட்ட ஐடியா கேட்டு நான் மாத்துறேன். அப்படி நான் மாத்துவேன். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி இல்லை. ஒரு யாப்பை மாத்தணுமா, நீங்க எல்லாம் வர தேவையில்ல, ஏதாவது முக்கியமான சரத்துனா மட்டும் வாங்க, நீங்க வர தேவையில்ல, மத்திய அரசு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், சரத்தை மாத்திட்டுருவோம். அப்ப இப்படி ஒரு நிலைமை காணப்படுது இந்தியாவுல. அதனாலதான் இந்தியாவுல எத்தனையோ திருத்தங்கள் நடைபெற்றுச்சு. சரியா? அப்ப இது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரியா? அதே போல நாங்க சமஷ்டி ஆட்சியில் என்ன பார்த்தோம்? ரெண்டு சபை இருக்கும். ஒரு சபை பிரதிநிதிகள் சபை சமஷ்டியில பார்த்தோம். அதாவது மக்கள் எல்லாரும் ஒரு பிரதிநிதிய அவங்களோட சார்பை தெரிவு செஞ்சு அவங்களோட பாராளுமன்றத்துக்கு சட்டம் இயற்ற மன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. இன்னொரு சபைதான் செனட் சபை, இன்னொரு மன்றம் பார்த்தோம். அதுல இருக்கிறார்கள் யாரு? 50 மாநிலம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு 2 பேர் வீதம், 50 மாநிலத்தில இருந்து 100 பேர் வருவாங்க. அந்த மாநிலம் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா பெருசா இருக்குது 3 பேர், சின்னதா இருக்குது 1 பேர் இல்லாம எல்லா மாநிலத்திலையும் 2 பேர். நீங்க இருந்து 2 பேர் வா, நீ 2 பேர் வா, வாஷிங்டன்ல இருந்து 2 பேர் வா, நியூயார்க்ல இருந்து 2 பேர் வா. இவ்வளவு பேரையும் எடுத்து என்ன செய்வோம்? இவ்வளவு பேரையும் எடுத்து என்ன செய்வோம் நாங்க? அஹ், இவ்வளவு பேரையும் எடுத்து நாங்க ரெண்டு ரெண்டு பேரா சமனாக கொடுப்போம். சமனாக கொடுப்போம். ஆனா இந்தியா என்ன செஞ்சிருக்கிறாங்கடா, அப்படி இல்லை. அவங்கள அந்த இரண்டாம் சபைக்கு சில மாநிலங்கள்ல இருந்து அதிக பேர் எடுத்துக்கிறாங்க, சில மாநிலங்கள்ல இருந்து குறைய பேர் எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்ப இது என்ன என்ன பண்பு இது? இது சமஷ்டி பண்பு இல்லை. அப்ப இது பாதி சமஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கூறுவீங்க. சரியா? நீங்க கூறுவீங்க. சரி. சரி, இப்ப நாங்க அடுத்த ஒரு பண்பு அப்படின்னு சொன்னா, சரியா, மாநில அரச மத்திய அரசு கட்டுப்படுத்த இயலுமா? சமஷ்டியில் என்ன பார்த்தோம்? அப்படி நினைச்ச மாதிரி கட்டுப்படுத்த இயலாது. அவனுக்கு இந்த சில சுதந்திரம் இருக்குது, அவனுக்கு இந்த யாப்பு இருக்குது, அவனுக்கு அதிகாரத்தை இது அரசியல் யாப்பு கொடுத்திருக்குது. எனவே அவன்ட ஏரியாவில் நான் நினைச்ச மாதிரி சட்டத்தை இயற்ற இயலாது. சரியா? ஆனா இந்தியாவுல அப்படி இல்லை. சென்னையில மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றிடும், அது அமுலாயிரும். அப்ப மாநில அரசுகளை மத்திய அரசு சில டைம்ல கட்டுப்படுத்துது. சரியா? நீ இந்த சட்டத்தை இயற்றத்தான் வேணும் அப்படின்னு அவங்க இயற்றுறாங்க. அப்ப இது பாதி சமஷ்டி அப்படின்னு நாங்க நிரூபிப்போம். சரியா? அதே போல மத்திய அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, மாநில அரசு இருக்குதானே, அவங்களோட நிர்வாகத்தை கலைச்சு விடணும். மாநில அரசு நிர்வாகத்தை மத்திய அரசு நினைச்சா இவனுக்கு பிடிக்கல, மத்திய அரசுக்கு பிடிக்கல. எனவே மாநில அரசு அப்படியே கலைச்சு விட்டுருவான். இப்படி இந்தியாவில் எத்தனையோ தடவை நடந்திருக்குது. நரேந்திர மோடி எத்தனையோ மாநில அரசுகளை அவருக்கு பிடிக்காட்டி கலைச்சு விட்டுருவாரு. அப்ப இது சமஷ்டி பண்பு இல்லை. சமஷ்டி பண்புல மாநிலத்தில அரச மத்திய நினைச்ச மாதிரி கலைக்க இயலாது. அவனுக்கு இந்த சுதந்திரம் இருக்குது. ஆனா இங்க என்ன செய்யறாங்கடா, பிடிக்கலையா நினைச்ச மாதிரி கலைச்சி விடுறாங்க. அப்ப இது இது என்ன? ஒற்றையா இல்ல, சமஷ்டியா இல்ல. அப்ப பாதி சமஷ்டின்னு நீங்க நிரூபிக்கணும். சரியா? அதே போல ஆஹ் மாநில ஆளுநர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அவரை யார் நியமிக்கணும்? சமஷ்டியில அந்த மாநிலத்தை தான் நியமிக்கணும். ஆனா இங்க மத்திய அரசு தான் அவரை நியமிப்பாரு. யோசிச்சு பாருங்க. அப்படி நியமிக்கும் போது என்ன செய்வாரு? தன்னை கட்சியில தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை, தனக்கு சார்பா இருக்கிற ஒரு ஆளை தான் ஒரு மத்திக்கு நியமிப்பாரு. இது என்னத்தை காட்டுதுண்டா, அவர் தண்ட கொண்ட்ரோல்ல முழு மாநிலங்களையும் வச்சிருப்பாரு. இவர சிந்தனை தான் அங்க வேலை செய்யும். ஆனா சமஷ்டியில அப்படியா? அப்படி இல்லை. அந்தந்த மாநிலங்கள் சுதந்திரமானது, அவங்க தான் நியமிப்பாங்க. இவர் பிள்ளையா போகும்போது அவங்க தடுப்பாங்க. இது ஒரு நன்மையா நாங்க பார்த்தோம். ஆனா இங்க அப்படி இல்லை. எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநரை நியமிக்கிற யாரு? இந்த இவர் தான், அந்த மத்திய அரசு பிரதமர் தான் நியமிக்கிறார். அப்ப இது என்ன பண்பு? எனவே இது ஒரு சமஷ்டிங்கிறத நீ நிரூபிக்கணும். இது ஒரு பாதி சமஷ்டிங்கிறத நீ நிரூபிக்கணும். சரியா? அதே போல ஆஹ் இன்னும் நிறைய பண்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான பண்பு தான் ஒற்றை குடியுரிமை. நாங்க சமஷ்டியில் என்ன பார்த்தோம்? இரட்டை குடியுரிமை முக்கியமான பண்பு. மாநிலத்துக்கு ஒரு இப்ப நியூயார்க்னு சொன்னா அவர் ஒரு நியூயார்க் குடியுரிமை இருக்கு. அமெரிக்கன் அமெரிக்கன் ஒரு குடியுரிமை இருக்கு, ரெண்டு குடியுரிமை. சரியா?
ஆனா இந்தியாவுல சென்னைக்கு தனி ஒரு குடியுரிமை, இந்தியனுக்கு ஒரு தனி குடியுரிமை இல்லை. ஒற்றை குடியுரிமை, இந்தியன் மட்டும். அப்ப இது என்னத்தை குறிக்குது? இது ஒரு பாதி சமஷ்டி இல்லை, நீங்க நிரூபிக்கணும். சரியா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜ்யசபாவுல மாநிலங்களுக்கு சமனான பிரதிநிதி இல்லை அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு பண்பு இருக்குது. அது ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒற்றை நீதித்துறை. சரியா? அதாவது ஒற்றை நீதித்துறை அப்படின்னு என்னன்னு சொன்னா, ஒற்றை நீதித்துறை இந்தியாவில் காணப்படுது. அதாவது முழு நாட்டுக்குமே ஒரே வகையான நீதித்துறை, ஒரே வகையான சிவில் சட்டங்கள், ஒரே வகையான குற்றவியல் சட்டங்கள். இது என்னத்தை குறிக்குது? ஒற்றையாட்சியில தான் இப்படி இருக்கும். எல்லா நாட்டுக்கும் ஒரே வகையா இருக்கு. ஆனா இந்தியாவோட இப்படி இருக்குது. இப்ப அமெரிக்காவோட இரட்டை நீதித்துறை அப்படிலாம் இருக்குது. ஆனா இங்க ஒற்றை நீதித்துறை இருக்குது. இதுவும் வந்து பாதி சமஷ்டின்னு நீங்க நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் முழுமைக்கும் ஒரே தேர்தல் ஆணையக்குழு இருக்குது. ஃபுல்லா முழுமைக்கும். இப்ப முழுமைக்கும் ஒன்று அப்படின்னா ஒற்றையாட்சியை தான் பார்ப்போம். அவ இங்கேயும் முழுமைக்குமே ஒன்றுன்னு சொல்றாங்க. என்ன? தேர்தல் முழுமைக்குமே ஒன்று, நீதி முழுமைக்குமே ஒன்று. இதெல்லாம் இது பாதி சமஷ்டி, இது சமஷ்டி இல்லைங்கிறத நிரூபிக்குது. சரியா? இப்படி விஷயங்கள் இருக்குது. இவ்வளவுதான் பாதி சமஷ்டி. விளங்கிட்டா? பாதி சமஷ்டின்னா என்ன? உங்களுக்கு இதெல்லாம் பண்புகள் எல்லாம் இவ்வளவு வாசிச்சு அது விளங்கிருக்கிற அவசியம் இல்லை. அது விளங்கின நல்லம். அது நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஐடியாவோட நோட்ஸை வாசிப்பீங்க, வாசிச்சு விளங்கி ஷோர்ட் நோட்ஸ் எடுப்பீங்க. அதை எடுத்து நீங்க ஆஹ், ஒற்றையாட்சி சமஷ்டியாட்சி விளங்கியிருந்தா அதை தொடர்பு பண்ணி இந்தியாவை நோக்கும் போது உங்களுக்கு விளங்கிடும். சமஷ்டின்னா என்ன? கருத்து விளங்கிட்டா உங்களுக்கு அப்படின்னு நான் வரைவிலக்கணம் சொல்லேலுமா? டக்குன்னு இது போடுங்க, செட்ல போடுங்க. கிளியரா விளங்கிட்டா? விலங்கல்லையா? எது விலங்கல்ல சொன்னீங்கன்னா நான் அதை விளங்கப்படுத்தி விடுவேன். மத்தவங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு. விளங்கிட்டா? பாதி சமஷ்டினா என்னன்னு விளங்கிட்டா உங்களுக்கு? ஓகே. எந்த ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றதுதான், புரிஞ்சு நாங்க படிக்கணும். ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சிட்டுது, விளங்கிட்டுது, அப்படி இது அடையாளம் ஒன்று இருக்குது. அது என்னண்டா, உங்களோட தம்பி அல்லது தங்கை அல்லது உங்களோட மாமியோட மகன் அப்படி ஒரு 10 வயசுல இருக்கிறவங்க, ஒரு 5 வயசுல 6 வயசுல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்டை உங்களோட விளங்கப்படுத்த இயலும், அது அவனுக்கும் விளங்கெடுக்க இயலும் அப்படின்னா இது உனக்கு விளங்கிட்டுன்னு அர்த்தம். சரியா? இப்ப அஹ், நான் வந்து எங்க தம்பிட்ட போய் பாதி சமஷ்டி நான் என்னன்னு எப்படி விளங்கப்படுத்துவேன்? எப்படி விளங்கப்படுத்துவேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு அவனுக்கு செல்லணும் ஒற்றையாட்சி நான் என்னன்னு சொல்லணும். இந்த ஒற்றையாட்சி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் என்னன்னு சொன்னா, நீ வந்து அவனுக்கு ஒருத்தன் அடிக்க வரான். அப்ப அவன்கிட்ட ஏஜுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவோம். அடிக்க வரான் அப்படி என்ன செய்வாய்? இல்ல இல்ல, இப்ப ஒற்றையா சமஷ்டி ஆட்சி விளங்கப்படுத்தும் போது உனக்கு ஒருத்தன் அடிக்க வரான், எனவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து கொண்டு அவனுக்கு அடிப்பாய் தானே. இதுதான் சமஷ்டி ஆட்சி அப்படின்னு நான் விளங்கப்படுத்துவேன். ஒற்றை ஆட்சினா என்ன? அவனுக்கு விளங்கப்படுத்தும் போது நான் விளங்கப்படுத்துவேன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, உங்களோட டீச்சர் இருக்கிறாரு. அந்த டீச்சருக்கு வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே கொப்பியை கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்றாரு. அதுக்கு ஒரு ஆள் நியமிப்பாரு. அப்ப எல்லாரும் கொப்பியை வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப இதுதான் ஒற்றையாட்சி. மத்திய அரசு எல்லா வேலையும் செய்ய இயலாது, எனவே ஆளை போட்டு செய்யும், நினைச்சா செய்யும், நினைச்சா அதிகாரத்தை வாங்கி எடுத்துரும். பாதி செமஸ்டர் என்னடா இது ரெண்டுமே சேர்ந்திருக்கும். சரியா? அப்படின்னு நான் விளங்கப்படுத்துவேன். அப்ப அவனுக்கு விளங்கிடும். அப்ப இதே போல உங்களுக்கு விளங்கப்படுத்த இயலும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கிளியர்னு அர்த்தம். சரியா? இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளியர் விளங்கிட்டு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க? இத உங்களோட விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படி அப்படி சரி எடுத்துட்டு அதை நீங்க லேசா மனனமாக்கி வச்சு கொள்ளுங்க. எனவே இந்த கிளாஸ் நாங்க முடிக்க போறோம். புரிதல் ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யலும்? அதை லேசா மனசுல வச்சு கொள்ளேலும். அஹ் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும்போது அழகா படமெல்லாம் கீறி, அம்புக்குறியெல்லாம் கீறி அப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா அதை உங்களோட பிரெயின் விரும்பும். திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும், போரிங் ஆയിരിக்காது. எனவே அப்படி உங்களோட ஷார்ட் நோட்ஸ்களை அமைச்சு கொள்ளுங்க. ஆஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு படிச்சு கொடுங்க. நான் வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு
கொலேஜில். காரணம், நான் படிக்கிறத பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பேன். எனவே படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம், படிச்சு கொடுக்கும்போது எனக்கு எத்தனையோ தர மாதிரி ரிவிஷன் ஆகுது. சரியா? ஏ லெவல் எழுதும் போது நான் படிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுத்தேன், சீனியருக்கு படிச்சு கொடுத்தேன். எனவே நீங்க படிக்கிற விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுங்க. அவங்களுக்கு தேவையில்லாட்டி கூப்பிட்டு வச்சு இதை நான் விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்துங்க. சரியா? எப்பொழுதுமே படிக்கிற விஷயத்தை பாடமாக்கி எழுதணும் யோசிக்காதீங்க. படிக்கிறதை விளங்கி நான் விளங்கப்படுத்தணும்னு ஒரு செல்லணும். இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப் எடுத்து அதில் வாய்ஸ் ஒன்று போடுங்க. உங்களோட யூக்கு போய் அதில் ஒரு வாய்ஸ் போடுங்க. இதுன்னா இதுதான், இதுன்னா இதுதான் அப்படி போட்டு நீங்களே அதை கேளுங்க. சரியா? நீங்களே வாய்ஸ் போட்டுட்டு நீங்களே கேளுங்க. அப்போ உங்களோட மனசுல நல்ல ஆழமா பதியும். இன்னொரு ஆள் பேசுறது கேட்கறது தான் பிடிக்காது, உங்களோட பேச்சை கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும். சரியா? எனவே அந்த வேலைகள் எல்லாம் செய்யுங்க. இது மிகப்பெரியது ஒரு டெக்னிக் உண்டு. இன்ஷால்லா யூஸ் பண்ணுங்க. கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அந்த கிளாஸ்ல ஏதாவது இப்படி செஞ்சா நல்ல இந்த ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு படிப்பிப்பேன். முடிச்சு கொள்வோம்.